Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கத்திரிக்காயும் சின்ன வெங்காயமும் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு பண்ண போறோம். நம்மளோட ஒரு கரண்டி காரக்குழம்பும் ஒரு அப்பளமும் இருந்தாலே போதும். சாப்பாடு வந்து அவ்வளோ திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிடலாம். நம்மளோட இந்த காரக்குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காவை லைட்டா எண்ணெயில வதக்கணும். அதுக்கு ஒரு panல 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்டு கத்திரிக்காய்னா 4 சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும். ஏன்னா மறுபடியும் இதை வந்து நம்ம வேக வைப்போம், அதனால குறைவான டைம் போதும். இப்போது கத்திரிக்காய் ஓரளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை மட்டும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி அதை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ரொம்ப குறைவாக போதும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து 1 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இதுவும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு குழம்பு பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கும், அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கல. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு உடஞ்சதும் இதில் 12 போல் வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வந்து நம்ம முழுசாக தான் சேர்க்கணும், அப்போ தான் குழம்புல இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 பல் பூண்டு அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் அதை வந்து சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா பெருங்காய தூளாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து வைக்கணும். அந்த எண்ணெயோடு கலந்து வைக்கிறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் அதையும் வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி அலசிட்டு நான் வந்து 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் மிதந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் புளி தண்ணி அதை சேர்த்துடலாம். கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும் வச்சிடலாம். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அதுலேருந்து அப்படியே எடுத்துட்டு நம்ம ஒரு கரண்டியே போதும், நிறைய சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு கரண்டியே போதும் நமக்கு. அப்படியே எடுத்து நம்ம சாதத்தோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். அவ்வளோதான், டடா! நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு பண்ண குழம்பு ரெடியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கொஞ்சமாகவே போதும், ஏன்னா இது வந்து நல்லா கெட்டியாக வர்றதுனால நம்ம வந்து கொஞ்சமாகவே சாதத்தோடு கலந்தாலே போதும். அப்படியே ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.